இந்த நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். மறுபடியும் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. 26ஆம் வசனத்தை போன வாரத்தில் படித்தோம். மறுபடியும் 26ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தை குறித்து நாம் பேச போகிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த வேத பகுதி 21-31 வசனங்கள் முழு வேதாகமத்திலேயும் இருக்கக்கூடிய வேத பகுதிகளில் மிக சிறந்த பகுதி என்பதில் சந்தேகமே கிடையாது. அதைத்தான் அநேக எழுத்தாளர்கள், பிரசங்கியார்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இதை போல ஒரு தலை சிறந்த பகுதி வேதத்தில் வேற எங்கேயும் நாம் படிக்க முடியாது. போன வாரத்தில் நாம் வாசித்தோம், கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே பார்க்க போனால் கிருபாசனமாக அவரை ஏற்படுத்தினார். கிருபாசனம் என்று சொன்னால் என்ன என்பதை போன வாரத்தில் உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, உள்ளே இருந்த இடத்திலே, யாரும் போகக்கூடாத இடத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்தில், தேவன் வாசம் பண்ணும் இந்த அறைக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டிக்குள்ளாக 10 கற்பனைகள் எழுதிய கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்பலைகளிலே 10 கற்பனை எழுதியிருந்தது. அது மனுஷன் சாட்டி கொண்டிருந்தது. ஆகையால் தான் மனுஷன் அங்கே போக முடியாது. அங்கே போய் அந்த பெட்டியை எட்டி பார்த்தான் என்றால் அந்த 10 கற்பனைகளும் இவனை குற்றவாளி என்று சொல்லுகிறது, நீ பாவி என்று சொல்லுகிறது. அது இவனை நோக்கி வானத்திலிருந்து அக்கினி இவன் மீது விழ வேண்டும், இவன் பட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் கூப்பிடுகிறது. இவன் குற்றவாளி, இவன் தண்டிக்கப்பட வேண்டும், பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும் என்று கதறுகிறது. மேலே அக்னி ஸ்தம்பம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே காத்து கொண்டிருக்கிறது மேலே விழுவதற்கு. ஆகையால் தான் மனுஷன் போறதில்லை. அங்க கர்த்தர் கிருபையாய் பண்ணார், அந்த பெட்டிக்கு ஒரு மூடிய போடுனார். அதுதான் போன வாரத்தில் படித்தோம். கர்த்தருடைய கிருபை பாருங்க. இந்த குற்றம் சாட்டுகிற 10 கற்பனை என்கிற பெட்டிக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெட்டிக்கு ஒரு மூடியை போடுனார். அந்த மூடியை செய்து போட்டார்கள். அந்த மூடிக்கு மேல உள்ள இடத்துக்கு தான் இடம். அது மூடப்பட்டபடியினாலே இப்பொழுது அது மனுஷனை பார்த்து குற்றம் சாட்டுகிறது இல்லை. அந்த மூடப்பட்ட அந்த மூடிக்கு மேலாக, அதுதான் கிருபாசனம், அதற்கு மேலாக தான் பலிகள் செலுத்தப்பட்ட பிறகு ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாளிலே, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்கிற அந்த நாளிலே பாவ நிவாரணம் செய்துவிட்டு அந்த பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த கிருபாசனத்தின் மீது தெளிக்கிறான். அப்பொழுது வானத்தில் இருக்கிற தேவன் அந்த 10 கற்பனைகளை காண்டு அது நம்மை குற்றஞ்சாட்டுகிறதை காண்கிறது இல்லை. ஏனென்றால் அது மூடி இருக்கிறது. அந்த மூடிக்கு மேலாக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் நம்முடைய பாவத்துக்காக அங்கே தண்டனை, மரணம் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகையால் நமக்கு கிருபையும் தயவும் அவர் காண்பிக்கலாம் என்பதை இந்த ரத்தம் தெரிவிக்கிறது இல்லையா?
அதைத்தான் போன வாரத்தில் போதித்தோம். கர்த்தர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர் பாருங்க. அந்த பெட்டியை மூடுன்ட்டாரு, அதுக்கு மேல கொண்டாந்து ரத்தத்தை தெளினாரு. அப்ப நான் உன்னை குற்றஞ்சாட்டுகிற 10 கற்பனைகளை பார்க்க மாட்டேன். இயேசுனுடைய விலையேறப்பெற்ற ரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு முன்னாக நீ வந்து நிற்க முடியும் என்று சொன்னார். இதைத்தான் கிருபாசனமாக ஆண்டவர் இயேசுவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாராம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாமே இயேசுவை தான் குறிக்கிறது. கிருபாசனமும் இயேசு என்று 26ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிருபாசனமாக, அந்த கிருபையின் இடமாக, கிருபை தங்கும் இடமாக, தேவனுடைய இரக்கத்தின் உருவமாக கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய இரக்கத்தை கிறிஸ்துவின் மூலமாக இந்த வாழ்க்கையில் அனுபவித்து அவருடைய பாவ மன்னிப்பையும் சுத்திகரித்தலையும் அவர் மூலமாய் நமக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவோடு கூட இடம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதையும் இன்றைக்கு அனுபவிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு உண்மையாகவே இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்கலாம் கைகளை உயர்த்தி காண்பீங்கள் பார்ப்போம். நாம் அதுக்காக தான் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் இயேசுவின் ரத்தத்தை குறித்து பாடுகிறோம், பிரசங்கிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். ஏனென்றால் இந்த ரத்தம் தான் நமக்கு அங்கே நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கிறது. இல்லைன்னா அங்கே நிற்கவே முடியாது, மனுஷன் உள்ள போகவே முடியாது. நல்ல காலம் கர்த்தர் மூடினார், அது மேல ரத்தத்தை தெளினார். அந்த ரத்தம் தான் நமக்கு தகுதியை தருகிறது, நம்முடைய தகுதி ஒன்றுமே கிடையாது. இதுதான் பாருங்க சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டதின் நோக்கம். அந்த கிருபையின் இடமாக இயேசு இருக்கிறார், அந்த கிருபாதார பலியாகவும் அவர் தான் இருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது நாம் பேச போகிறோம். கிருபாசனமாக அவர் இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய ரத்தம் தான் நம்மை மீட்டு கொண்டது. ரத்தத்தை கொண்டு நாம் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். இந்த ரத்தத்தை குறித்து பேசினாலே அநேகம் பேர் என்ன நினைக்கிறார்கள், இது என்னையா மற்ற மதங்களை போல கோழியாரு, ஆடாரு, மாட்டாரு, அந்த பலியை கொடு, இந்த பலியை கொடு, இந்த ரத்தத்தை செஞ்சு இங்கே தெளி, அப்படி தெளி, இதெல்லாம் இந்த புறஜாதிகளுடைய காட்டு ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள். பிரிமிட்டிவ் காலத்தில், அதாவது மனுஷன் கற்காலத்திலேருந்து கொண்டு வந்த பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நவநாகரிகமான மனுஷனுக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் கோழியும் ஆட்டையும் அறுத்துதுன்னு ரத்தத்தை சிந்திக்கிட்டு இதெல்லாம் மற்ற மதத்தில் தான் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம மதத்திலையுமா அது இருக்குது, ரத்தத்தை குறித்து பேசுறீங்களேன்றாங்க. இன்றைக்கு அநேக வேதாம கல்லூரிகளிலே இந்த ரத்தத்தை குறித்து இப்படியாய் போதிக்கிறது கிடையாது. அவங்க they embrace what is called liberal theology, தாராளமயமாக்கப்பட்ட கொள்கை. இப்போ எக்கானமி தாராளமயமாக்கப்பட்டிருக்குது நம்ம நாட்டில், தியாலஜியை தாராளமயமாக்கிட்டாங்க, இறையியலியை தாராளமயமாக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. நமக்கு மீட்பு இயேசுடைய ரத்தத்தினால வர்றதில்லை, அவர் மரித்ததுனால வர்றதில்லை, அதெல்லாம் அவருடைய அன்புக்கு ஒரு அடையாளம், அவ்வளோதான், அவர் மரிச்சதில் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு அநேக செமினரியில், அதனால தான் இப்போ செமெட்டரி மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த செமினரிஸ் என்று அநேக பாதிரியார்கள் போய் படிக்கிற இடம் இவருடைய விசுவாசத்தை புதைக்கிற கல்லறைகளாக மாறிவிட்டது இன்றைக்கு. ஏனென்றால் அவர்கள் இந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தை விசுவாசிப்பதில்லை, இயேசுவின் மரணத்தின் மூலமாக மீட்பு உண்டாகிறது என்பதை விசுவாசிக்கிறது கிடையாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டில் பழைய காலத்து தேவன், எப்படி போது பாருங்க இவங்க புத்தி. பழைய ஏற்பாட்டில் பழைய காலத்து தேவன் ரத்தத்தை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாண்டாரு, பாவம் தெரியாம அப்படி சொன்னாரு, அந்த காலத்து பழக்க வழக்கத்தின்படி சொன்னாரு. இது புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூதனா இருக்கிறபடினால அந்த யூத புத்தி போக மாட்டேங்குது அவருக்கு. அந்த பழக்க வழக்கங்கள், அந்த ரத்தம் சிந்தினது எல்லாத்தையும் கொண்டாந்து இப்போ அதுக்கெல்லாம் அர்த்தம் கற்பிக்கிறார் இயேசு. இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வேலை, இவர் தான் அப்படி தாறுமாறா கொண்டு போறாரு என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி கிடையாது. நீங்கள் வாசித்து பார்த்தால் வெறும் ஒரு கண்கார்டன்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு, ஒத்த வாக்கியத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, அந்த ஒத்த வாக்கிய அட்டவணையை எடுத்து வைத்துக்கொண்டு, இல்லை உங்கள் பைபிள் பின்னாலேயே கண்கார்டன்ஸ் இருந்தால் அதை எடுத்து வைத்துக்கொண்டு பிளட் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பீர்கள், சுவிசேஷங்களில் இயேசு தம்முடைய ரத்தத்தை பற்றி, சிந்தப்படுகிற ரத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார். முக்கியமாக பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில், அநேக நிருபங்களிலே அதை குறித்து பேசுகிறார். பேதுருவின் நிருபங்களிலே பேதுரு இயேசுவின் ரத்தத்தை குறித்து எழுதுகிறார், சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து, அதனால் எப்படி மீட்கப்படுகிறோம் என்று. யோவான் தன்னுடைய நிருபங்களிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்தும், அதனால் எப்படி நமக்கு மீட்பு உண்டாகிறது என்பதை குறித்தும் யோவான் பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யோவான் எழுதுகிறார். அங்கே இயேசுவின் ரத்தம் எப்படி அங்கே கிரியை செய்கிறது, அதன் மூலமாக எப்படி ஜெயம் கிடைக்கிறது, இயேசுவின் ரத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்தலையும் அதிகமாக நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இது வெறும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வியாக்கியானம் கிடையாது. இந்த ரத்தத்தை பற்றி அவர் மிகைப்படுத்தி ஒன்றும் போதிக்கவில்லை. இவைகள் காலாகாலமாக தேவனாலேயே போதிக்கப்பட்டது.
அதை இன்னும் ரொம்ப அழுத்தமாய் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு போகிற வழியிலே எபேசு சபையினரை சந்திக்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்புகிறார், வந்து என்னை பாருங்கள் என்று. இந்த சபையை இவர் தான் ஸ்தாபித்தார். வந்து என்னை சந்தியுங்கள் என்று அந்த மூப்பொருளை கூப்பிட்டு அனுப்புகிறார். பிறகு அவர்களிடத்திலே அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சபையை பார்த்துக்க சொல்லி அல்லது விசுவாசிகளை கண்காணிக்க சொல்லி அவர்களுக்கு போதிக்க சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார் மூப்பர்களுக்கு. அப்ப என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. ரொம்ப ரிமார்க்கபிள் ஸ்கிரிப்சர் இது. ரொம்ப எடுத்துக்காட்டான வசனம். இயேசுவின் ரத்தத்தை பற்றி இப்படி ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. ஆகையால் உங்களை குறித்தும் 20:28 அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சபையை பற்றி எப்படி சொல்லுகிறார் பாருங்க. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. இதுதான் ஹைட் ஆஃப் பால்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தி blood. பவுல் ரத்தத்தை குறித்து, இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசுகிறதுல இதுதான் உச்சகட்டம். என்ன சொல்லுகிறார்? வெறும் இயேசுவின் ரத்தம்னு சொல்லல, தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சபை என்ன பண்ணாராம்? சம்பாதித்துக் கொண்டார். யாரோ ஒரு மனுஷனுடைய ரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால. தேவன் மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் இயேசுவாக வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார் என்று அப்போஸ்தலனாக பவுல் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இது தேவனுடைய ரத்தமே என்று சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டார் அதை விளக்குகிறதற்கு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த ரத்தத்தை குறித்து ரோமரிலே 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தான் முதல் முறையாக வாசிக்கிறோம். ஆகையால் இதை முதல் முறையாக இங்கு பார்க்கிறபடினாலே இதை குறித்து விவரமாக நாம் இங்கு பார்ப்போம். பாருங்க, அந்த கிருபாசனம் என்பது இரக்கத்தின் இடம், கிருபையின் இடமாயிருக்கிறது என்று சொன்னேன். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை உருவாக்க சொன்னார். அதற்கு அளவு, அங்கே என்னென்ன வைக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் என்ன இருக்க வேண்டும் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். எல்லாவற்றினுடைய அளவுகளையும் அதனுடைய பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக மோசேக்கு ஆண்டவர் கொடுத்து இப்படி தான் செய்யணும்னார், இதே மாதிரி செய்யணும்னார். ஏன்னா ஒவ்வொன்றும் இயேசுவை குறித்து முன்னறிவிக்கிறதா இருக்கிறது, ஒவ்வொன்றிலையும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆகையால் தான் இப்படி செய்யினார். அந்த பழைய காலத்து ஆசரிப்பு கூடாரத்தின் ஆசரிப்பு முறை, ஆராதனையின் முறை அத்தனையும் அங்கே ஜனங்கள் வருகிறது, பலியிடுகிறது, பிறகு ஆசாரியர்கள் அந்த அரத்தத்தை கொண்டு போய் உள்ள தெளிக்கிறது. இப்படிப்பட்ட அங்கே நடக்கிற எல்லா காரியமும் இயேசுவை குறித்தும் சிலுவையை குறித்தும் இயேசுடைய ரத்தத்தை குறித்தும் அதன் மூலமாக ஏற்படுகிற மீட்பை குறித்தும் நமக்கு அறிவிக்கிறதாய் அது இருக்கிறது. ஆகையால அந்த கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதா இருக்கிறது. அங்கே 7 பொருட்கள், முக்கியமான பொருட்கள் வைக்கப்பட்டது. முதலாவது வெளியே, வெளிப்புறம் என்று ஒரு இடம் இருந்து அங்கே எல்லாம் வரலாம். அங்கதான் பலி செலுத்துகிற இடம். அந்த வெளிப்புறத்திலே முதலாவது பலிபீடம் என்று ஒன்று இருந்து அங்கதான் பலியை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். அந்த பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த கல்வாரி சிலுவையை காண்பிக்கிறது. சிலுவையிலே இயேசு கொல்லப்பட்டது போல அந்த வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை தத்ரூபமாக காண்பித்துக் கொண்டிருந்தார். என்னத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்? ஒரு நாள் பலிபீடமாக சிலுவையிலே, இப்படி பலிபீடத்திலே நீங்கள் ஆடுகளை கொல்லுகிறது போல சிலுவையிலே நானே வந்து உங்களுக்காக மரிப்பேன், உங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக நான் இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் இட்ட பலிகள் அங்கே அதை அறிவித்துக் கொண்டிருந்தது. அந்த பலிபீடமானது கிறிஸ்துவின் சிலுவையை அறிவித்தது. அந்த பலிபீடத்தை தாண்டி அடுத்தபடி போன உடனே அங்கே ஒரு தொட்டி வைக்கப்பட்டிருந்தது கழுவுகிறதற்கு. அந்த தொட்டி, லேவர் தொட்டி, அனுதினமும் நம்முடைய பாவங்கள் எப்படி கழுவப்பட இருக்கிறது என்பதை சுற்றி காண்பிக்கிறது. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், பலிபீடத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவி விடுகிறது. ஆனால் அனுதினமும் நாம் பாவம் செய்கிற வேளையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற பாவங்களை எப்படி அப்பப்போது நாம் கழுவ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறதாக அந்த தொட்டி இருந்தது. அதற்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு அறை இருந்தது. அங்கே எல்லாரும் போக முடியாது. அங்கே வெறும் ஆசாரியர்கள் மட்டும் சென்று அங்கே வேலை செய்தார்கள். அங்கே 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது.
அங்கே 7 கிளைகளை கொண்ட ஒரு லேம்ப் ஸ்டாண்ட், குத்து விளக்கை ஆண்டவர் வைக்க சொன்னார். இதெல்லாம் ஆண்டவர் வைக்க சொன்னது, அதில் அர்த்தம் இருக்கிறது. இப்படிதான் வைக்கணும்னார். அந்த குத்து விளக்கு, அங்கே வைக்கப்பட்ட 7 கிளைகளுடைய குத்து விளக்கு இயேசு எப்படி உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டும்படியாக அங்கே வைக்கப்பட்டது. அவர் உலகத்துக்கு ஒளி என்று. அதுக்கு அடுத்தபடியாக அங்கே தேவ சமூகத்து அப்பங்கள் வைக்கப்படும் மேஜை அங்கே வைக்கப்படுகிறது, அங்கே இருக்கிறது. அங்கே தேவ சமூகத்து அப்பங்கள் இருக்கிறது. அது எதை எடுத்து காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாயிருக்கிறார். எல்லாவரையும் எல்லாவற்றிலையும் எல்லா காரியத்திலையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஜீவ அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி நானே ஜீவ அப்பம் என்று சொன்னாரே, அந்த கிறிஸ்துவா இவர் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டும்படியாக தேவ சமூகத்து அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கே தூப கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வைக்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் ஆராதிக்க முடியும். அவராலே அன்றி வேறொருவராலும் நாம் பிதாவினிடத்தில் வர முடியாது. தேவனிடத்தில் வருகிறவன் அவர் மூலமாக தான் வர வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை துதிக்கிறோம் என்பதை அந்த தூப கலசம் காட்டிக்கொண்டே இருந்தது. அங்கிருந்து புகை எழும்பிக் கொண்டே இருந்தது. அது எப்போதும் ஆண்டவரை நோக்கி துதியும் ஸ்தோத்திரங்களும் எப்படி நம்மால் கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. ஆராதனை பாருங்க, சும்மா யாரோ வந்து என்னத்தையோ கைத்தட்டி ஆராதிச்சுட்டு போறது கிடையாது. எப்படி வரணும்? முதல்ல அங்க வெளியில பலிபீடத்தில் பலியை இடணும், கழுவப்பட வேண்டும். பிறகு தான் ஆராதிக்கிற காரியமே வருகிறது. எல்லா இடத்துலையும் நடக்கிற ஆராதனை எல்லாம் ஆராதனை இல்லை. ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்கள் மட்டும்தான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். சும்மா யாரோ வந்து சாமி கும்பிட்டு போற மாதிரி இப்படி இப்படி கும்பிட்டுட்டு ஆராதனை கிடையாது. அதெல்லாம் வேற, அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். ஆராதனைக்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது. கையை உயர்த்தணுமா, குதிச்சோமா, தட்டணுமா, சத்தம் போட்டோம், அதெல்லாம் கூட முக்கியம். நாம் என்ன வேணா பண்ணலாம். நம் சந்தோஷத்தில் கைகளை தட்டலாம், கைகளை உயர்த்தலாம், எப்படி எப்படியோ ஆண்டவரை துதிக்கணும்னு பல விதங்கள் சொல்லி இருக்கிறது. உள்ளே வரும்போது நாம தான் ரொம்ப முக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட மக்களா? இயேசுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு தெய்வத்தை வந்து இப்படி கும்பிட்டுட்டு அப்படியே போய் நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிறேன், அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஏதோ போற வழியில ஏதோ ஒரு கோயில் அப்படி பார்த்துட்டோம் நின்றுட்டு, ஹலோ காட் வர்றேன், நான் அப்புறம் வரேன், நாளைக்கு பார்க்குறேன்ட்டு அப்படிதான் போறாங்க நிறைய பேர் பாருங்க. அப்படி கிடையாது. இது போற போக்கில் வழியெல்லாம் அப்படியே ஒரு கும்பிட்டு போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் தான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் இதே வழியா போகும்போது திருப்பியும் ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்புறம் அவனுக்கு இதை கும்பிடு போட்டால் ஏதோ நல்லது நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. இதெல்லாம் இதில் கிடையாதுங்க. இதில் என்ன? நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இல்லைன்னா யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. அது ஆராதனை கிடையாது. நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் இயேசுவின் மூலமாக தான் வந்து ஆராதிக்கிறோம். மீதி பேரெல்லாம் சும்மா டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க. இயேசுவின் மூலமா வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவேளை ஆராதனையில் வந்து உட்காரலாம், ஆனால் அது ஆராதனை கிடையாது. ஆராதனை யாரிடத்திலிருந்து வருது? இயேசுவின் மூலமாக தான் நாம் கர்த்தரிடத்திலே வருகிறோம். தேவனிடத்தில் அவர் மூலமாக தான் ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆகையால் அதை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். இந்த 3 பொருட்கள் அங்கே இருக்கிறது. அதை தாண்டி போனாதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே ஒரு பெரிய திரை, மகா பெரிய திரை, தி கிரேட் வெயில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது வைக்கப்படும். 4 இன்ச்சு திக்கு, பெரிய பல அடி உயரம். அது சாதாரண பெரிய செவுரு மாதிரி. அது அவ்வளவு பெரிய ஒரு திரை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவருடைய மாம்சம் என்னும் திரையினாலே அதை கிழித்ததினாலே தேவனிடத்தில் சேருவதற்கு நமக்கு அந்த திரையை கிழித்து அவர் வழியை உண்டாக்கினார் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்? இயேசு அங்கே சிலுவையில் மரித்த போது இந்த திரை ரெண்டா கிழிஞ்சுதான், யாரும் கிழிக்கல. அங்க அவர் ஜீவனை விட்ட உடனே இந்த 4 இன்ச்சு திக்கு திரை, எத்தனையோ அடி, 25 அடி நம்ம மறந்துட்டேன் நான். இப்போ அவ்வளவு அடி உயரம், அவ்வளோ பெரிய திரை, 4 இன்ச்சு திக்கு, இவ்வளவு பெரிய திரைய ஒரே கிளியா தர்றன்னு ஒரே கிழிஞ்சிருச்சு. அந்த இடம் திறந்து உள்ளே மனுஷன் போகிறதற்கு அங்கே கதவு திறந்து வைக்கப்பட்டது. அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் எப்படி வியாக்கியானம் பண்ணி எழுதுகிறார்கள்?
இயேசு தம்முடைய மாம்சம் என்னும் திரையை கிழித்து அங்க என்ன பண்ணாராம்? தேவனுடைய சமூகத்துக்கு நாம் செல்லும்படியாக வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த திரை கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரத்தை எடுத்து காண்பிக்கிறது. சிலுவையிலே அவர் மாம்ச சரீரத்தில் அடிக்கப்பட்ட போது அந்த அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தின் மூலமாக அவர் அங்கே கொல்லப்பட்டபடினாலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே நின்ற பெரிய தடுப்பு சுவராகிய அந்த திரை மனுஷனை உள்ளே போகக்கூடாது என்று காலாகாலமாக தடுத்து நிறுத்தினது. அது ஏன் தடுத்து நிறுத்த சொன்னாரு? நீ பாவி, உள்ள வராதே வராதே வராதுன்னு காலகாலமா எடுத்து காண்பித்தார். இயேசு செத்த உடனே திரை கிழிஞ்சிருச்சு. இப்ப பாவின்னு யாரும் சொல்றது இல்ல. உள்ள வா உள்ள வா உள்ள வான்றார். அடிக்கடி வான்றார். அங்கேயே இருந்து கொன்றார். கதவு திறக்கப்பட்டு விட்டது. காலாகாலமாக மனுஷர் உள்ள போக முடியாத இருந்த திரை அது கிழிந்தது. அது இயேசுவின் சரீரத்தின் மூலமாக அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தபடினாலே அப்படி அந்த திரை கிழிந்தது. இந்த திரை சரீரமாகிய திரை கிழிந்த உடனே அந்த திரை கிழிஞ்சிருச்சு. அதுதான் அங்க அர்த்தம். அந்த திரைக்குள்ள போன உடனே தான் அங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அதுக்குள்ள அந்த 10 கற்பனை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கொடுத்த 10 கற்பனை கொண்டு மோசே உடைச்சிட்டாரு. ஜனங்க பாவம் செய்ததை பார்த்து தூக்கி போட்டு ஒரே உடைச்சிட்டார். ரெண்டாவது கொடுத்த கற்பனை தான் அங்க இருக்குது. முதல்ல கொடுக்கப்பட்ட கற்பனை உடைச்சது எதை காண்பிக்கிறது? மனுஷன் தேவனுடைய கட்டளைகளை உடைக்கிறான், மனுஷன் கற்பனைகளை உடைக்கிறவன் என்பதை காண்பிக்கிறது. இங்க உள்ள வைக்கப்பட்டது உடைக்கப்பட்ட கற்பலகை அல்ல, உள்ள வைக்கிறது உடைக்கப்படாத கற்பலகை. அது எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்து கற்பனைகளை உடைக்கவே இல்லை. அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அவர் கற்பனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தவர், அதை அழிக்க வந்தவர் அல்ல என்பதை அது காண்பிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெர்சி சீட் அந்த மூடிக்கு மேலதான், மூடிக்கு மேலே அங்கே ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அந்த மூடிக்கு 2 பக்கத்திலும் பெரிய கேருபீன்கள், அங்கே கேருபீன்களுடைய உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ரெக்கை விரித்து கொண்டிருக்கிறது போல, அங்கே நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது போல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் நாம் ஆதியாகமத்தில் வாசித்தோம். ஆதாம் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்தின் வழியை காக்கும்படியாக கேருபீன்களை அங்கே வைத்தார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காக்கும்படியாக. அது காலாகாலமா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காக்கும்படியானா இவன் போய் அதை எடுத்து சாப்பிட்டு இதே பாவ நிலைமையிலேயே இவன் என்றென்றைக்கு வாழ்ந்துட போறான். ஆகையால ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார், உள்ள வராதுன்ட்டார். இவன் எங்க உள்ள வந்துட போறானோ தோட்டத்துக்குள்ளன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுட்டு கேட்ல போலீஸ் மேன போட்டாருன்னு சொல்லி காலாகாலமா எண்ணி வந்திருக்கிறோம். நான் கூட நினைப்பதுண்டு. ஆனால் யோசித்து பாருங்கள், உண்மையா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவனை துரத்திட்டு உள்ள வரவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாரா? ஆண்டவருக்கு இறக்கமே இல்லையா? அவனுக்கு அவ்வளவு அருமையாக தோலினால் உடையை உண்டு பண்ணி அவனுடைய பாவ நிர்வாணத்தை மூடி அவனுக்கு அவ்வளவா உதவி செய்து இரக்கம் காட்டின தேவன் அவன் மொத்தமா வெளியே போயிட்டு நீ உள்ளே வராதுன்னு நினைச்சிட்டாரா? உள்ளே அவன் வரக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமா? அதுதான் தேவனுக்கு பிரியமா? அல்லது உள்ளே அவன் எப்படியா கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறாரா? கொண்டு வர வேண்டும் என்று தான் முயற்சி எடுக்கிறார். நான் சொன்னேன் போன வாரத்தில், அந்த இடத்திலே தான் அந்த மிருகத்தை அடித்து தோலினால் ஆடையை உண்டு பண்ணி அங்கே ஒரு பெரிய பாடத்தை அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். இனி நீ உள்ள நுழைய வேண்டும் என்றால், இந்த தோட்டத்துக்குள் நுழைய வேண்டும் என்றால், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்றால், இந்த ஜீவனை பெற வேண்டும் என்றால் நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த வாசல்லையே முதல்ல நீ பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தி அதன் பிறகுதான் நுழைய வேண்டும். இந்த கேருபீன்கள் உன்னை தடுக்கிறதுக்கல்ல, தேவனிடத்தில் வருகிற வழியை தடுத்து நிறுத்துவதற்கல்ல, தேவனிடத்தில் வருகிறவனை அவனுக்காக வழியை எப்போதும் திறந்து வைக்கும்படியாக, அவனை ஏறெந்த காரியம் தடுத்து நிறுத்தாதபடிக்கு அவன் தேவனிடத்திலே பலிகள் மூலமாக ரத்தம் சிந்துதல் மூலமாக பிரவேசிக்கும்படியாக கேருபீன்களை வைத்தார் என்று நாம் சொன்னோம். நாம் அந்த கிருபாசன தண்டையில வரும்படியாக அழைக்கப்படுகிறோம். என்டர் போல்ட்லி இன்டு த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆசாரியர்கள் அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை போனாங்க, நடுங்கிட்டு போவாங்க. உள்ள போகும்போதே கைகாலெல்லாம் நடுங்கும். ஏன்னா தனக்குள்ள பாவம் இருந்தால் சரியான விதத்தில் அவன் பலியை செலுத்தி அதை சரி பண்ணவில்லை என்றால் அவன் அங்கே செத்து விழ வேணும். பெரிய கயிறு வச்சு தான் வெளியே இழுக்கணும், யாரும் உள்ளே போக முடியாது. கயிறை கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. அவன் உள்ளே போயிட்டு அங்கே மணி ஆடிக்கிட்டே இருக்கும், கடகடன்னு. அவன் சத்தம் நின்று போச்சுன்னா இவங்க வெளியே இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க, எங்கே விழுந்து செத்துக்கிட்டு போடாரான்னு. சரியா பலியை செலுத்தி இவருடைய பாவம் எல்லாம் நீக்கப்படவில்லை என்றால் உள்ள போய் மனுஷன் செத்து விழணும், கயிறு வச்சு தான் அந்த ஆளை இழுக்கணும். அப்பேற்பட்ட ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம்.
போகிறதுக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான். நான் நடுங்கணும் அவன். அப்பேற்பட்ட இடத்திற்கு நம்மளே சாதாரணமானவர்கள் கூட, நல்லா கவனிக்கிறீங்களா, நம்மளே சாதாரணமானவர்கள் கூட பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அங்கேயே வாசம் பண்ணுகிறோம். எங்க நம்ம எங்க குடியிருக்கிறோம்? ஆசாரியன் நடுங்கிட்டு வருஷத்துக்கு ஒருக்க வந்தானே, அந்த இடத்துல நாம் அங்கேயே இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலேயே குடியிருக்கிறோம், அங்கேயே வாசம் பண்ணுகிறோம், அவரோடயே ஜீவிக்கிறோம் நாம் என்று அப்போஸ்தலன் நடுங்கிட்டு வரல. நம்ம ஏதோ அப்பப்போ வந்துட்டு போல, வர சொல்லி நமக்கு கதவு திறந்து வைக்கப்பட்டது, அங்கேயே நாம் குடியிருக்கிறோம். இது நியாயாசனம் அல்ல, கிருபாசனம். அது எல்லாரும் சொல்லுங்க, அது நியாயாசனம் அல்ல, கிருபாசனம். நியாயாசனம் வெளியே இருக்குது. எங்க அது? அதுதான் அந்த பலிபீடம். அங்கதான் ஆட்டை அடிச்சாங்களே, அங்கதான் ரத்தம் சிந்தினாங்களே, அதுதான் நியாயாசனம். இவருடைய பாவம் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டது. இவருடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அங்கே செலுத்தப்பட்டது. இவருடைய பாவத்திற்கான ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அதுதான் நியாயாசனம். இயேசுடைய சிலுவை தான் நியாயத்தின் சிங்காசனமாக இருக்கிறது. அங்கதான் நியாயம் செய்யப்பட்டது. அங்கேதான் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் மீது வந்து விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அந்த அக்கினி அவர் மீது விழுந்தது, கோபம் அவர் மீது விழுந்தது, ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. வெளியில பலிபீடத்தில் அங்க நியாயாசனம் ஆயிடுச்சு. உள்ள வந்தோம்னா இது என்னது? கிருபாசனம். எல்லாம் சொல்லுங்க, கிருபாசனம். ஓ, அதை நினைச்சு பார்க்க பார்க்க நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. உள்ள இது நியாயாசனமா இருந்திருக்கும். அங்கே வெளியே நியாயாசனத்துல சரியா பண்ணிட்டு வராதாலும் இங்க வந்து இது என்ன ஆயிடும்? நியாயாசனம் ஆயிடும். அங்க கரெக்டா பலியை செலுத்திட்டு உள்ள வந்தா இது கிருபாசனம். இது நியாயாசனம் இல்ல, இது கிருபை கிடைக்கும் இடம், இது கிருபை தங்கும் இடம். தேவனுடைய இரக்கமும் இரக்கத்தின் ஐஸ்வரியத்தையும் பெரும் இடமாக இது இருக்கிறது. நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையில வந்திருக்கிறோம். எல்லாரும் கையில தூக்கி சொல்லுங்க, நாம் எல்லாரும் இயேசுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கிருபாசன தண்டையிலே கிருபையின் ஐஸ்வரியத்தை பெரும்படியாக வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த கிருபை மெர்சி சீட்னு சொல்றாங்க கிருபாசனத்துக்கு. தமிழ்ல கிருபாசனம் சொல்றோம், ஆங்கிலத்தில் மெர்சி சீட். மெர்சி என்று சொன்னா இரக்கம், கிருபை. இந்த இரக்கத்துக்கு அர்த்தம் என்ன? இரக்கம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய மன உருக்கத்தினாலே ஒருவனுக்கு இறங்கி, அவனிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லாது இருந்த போதும், அவனிடத்தில் பெரிய நீதி நியாயம் ஒன்றும் இல்லாமல் இருந்த போதும், அவனிடத்தில் காரணம் எதுவும் இல்லாமல் இருந்த போதும், அவனுக்கு தம்முடைய இரக்கத்தையும் தயவையும் மன உருக்கத்தையும் தயவாய் அவர் காண்பிக்கிறார். அதுதான் மெர்சி, கிருபை, இரக்கம் என்பது. அதை எப்படி காண்பிக்கிறாராம்? ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுவது, அது எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக. யாருக்கு அந்த கிருபை காண்பிக்கப்படுகிறது? யாருக்கு இந்த இரக்கம் தயவு காண்பிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. நீங்க எவ்வளவு யோகியர்கள் என்பதை குறித்து அங்க பிரச்சனை கிடையாது. நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை பற்றி அங்கே நமக்கு கிருபையும் தயவும் ஆண்டவர் காண்பிக்கிறது இல்லை. கிருபை தயவுன்றதுக்கு அர்த்தமே தயவு பெற தகுதி இல்லாத ஒருவனுக்கு தயவாக தம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் அவன்கிட்ட ஒண்ணு தகுதி கிடையாது. எதனால காண்பிக்கிறார்? அவர் காண்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேணும். அவர் தயவும் கிருபையும் தாராளமா அவனுக்கு காண்பிக்கும் போது, அவனிடத்தில் நியாயம் இல்லாமல் இருக்கும் போது அதை காண்பிக்கிற வேளையில ஏதோ ஒரு காரணத்துக்காக காண்பிக்கிறார். என்ன காரணம்? அவருடைய இரத்தத்தின் மேல அவன் விசுவாசம் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக நமக்கு எதுக்கு எப்படி கிருபை கிடைக்குதுங்க? கிருபை எப்படி கிடைக்குது? ஜனங்க நிறைய நேரத்தில் மறந்துடுறாங்க. பாருங்க, கிறிஸ்தவங்களான பெரிய பரிசேயர் மாதிரி ஆயிடுறாங்க ஜனங்க. எப்படி ஆண்டவரத்தில் நாம் கிருபையை பெற்றோம், எப்படி இரக்கத்தை பெற்றோம்? நமக்குள்ள பெருசா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மற்றவர்களோட நம்ம நல்லவர்களா இருந்தோம் நினைக்கிறீங்களா? கிடையாது. இயேசுவுடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, அதை விசுவாசித்ததினாலே, அவ்வளவுதான். ஆகையால் தான் உள்ள வந்தோம் நாம. ஆகையால் தான் அங்க நிக்கிறோம். இந்த ரத்தத்தை நாம் விசுவாசிக்காம அந்த பொட்டியை திறந்தா அக்கினி மேல இருந்து கீழே விழுந்துரும். ஒரு நிமிஷத்துல பஸ்பமாய் விடுவோம். அந்த பெட்டி மூடப்பட்டிருக்கிறது, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது, பரிந்து பேசுகிறது. நமக்கு கிருபையும் இரக்கத்தின் தயவும் அது கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய நியாயத்திலேயோ நீதியிலேயோ நம்முடைய எதிலையும் கிடையாது, யோகியத்தனத்தில் கிடையாது. நம்முடைய விசுவாசம் எதில் இருக்குது? அவருடைய ரத்தம் அங்க வந்து நிற்கும் போது எப்படி நிக்கிறோம்? நான் நல்லவன், எப்படியோ பொழைச்சிக்குவேன், அப்படி கிடையாது. வந்து நிற்கும் போது இந்த விலையேற பெற்ற ரத்தம் என்னை காக்கிறது. இந்த ரத்தம்
என்னுடைய பாவங்களை மூடுகிறது, இந்த ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறது, இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறதுனாலே தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், நான் இங்கே நிற்க முடிகிறது, என்னை தகுதியாக்குகிறது என்கிற ஒரே காரணத்தினால தான் அங்கே வந்து நிற்கிறோம். இல்லைங்களா? எவ்வளோ விசுவாசிகளுக்கு இன்றைக்கு எத்தனையோ வருஷம் விசுவாசிகளாக இருக்காங்க, ஆனால் இயேசுவின் ரத்தத்தை பற்றி இந்த அருமையான சத்தியங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு விளங்கினது கிடையாது. விளங்கினா அவங்க பரிசேயர்களாக இருக்க மாட்டாங்க, ஒழுங்காயிடுவாங்க, ஒழுங்கான விசுவாசிகளா மாறி விடுவார்கள். சரி, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னையா மற்ற மதங்கள்லாம் இந்த பலி இடுகிற காரியங்கள் இருக்கிறது, ரத்தம் சிந்துற காரியம் இருக்கிறது, நம்ம மதத்திலே இருக்குது, இது என்ன இது சரியான காட்டு ஜனங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு அநேகர் கேட்கிறார்கள் என்று. அநேகருடைய எண்ணம் என்ன, இந்த ரத்தம் சிந்து பலியிடுகிற காரியம் வந்து பரவலாக எல்லா மதங்களிலும் இருக்கிறது. மனுஷன், பிரிமிட்டிவ் மேன், பழங்கால மனிதன் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினான். அது எல்லா ஜாதிகளிடத்திலும் பரவி, எல்லா இனத்தினத்திலும் பரவி எல்லா மதங்களிலும் கிட்டத்தட்ட இந்த பலியிடுகிற காரியங்கள் நிறைய மதங்களில் உலகத்தில் இருக்கிறது. பழங்கால மனிதன் இப்படி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. வேதத்தை வாசிக்கிறவங்க அதை நம்ப மாட்டாங்க. பழங்கால மனுஷன் ஏற்படுத்தின பழக்கம் இல்லை ரத்த. பைபிள்ல இருந்து சும்மா உலகத்துல அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த புத்தகம் சொன்னிச்சு, அந்த கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது, ரத்தம் சிந்தி பலியிடுகிற பழக்கத்தை மனுஷ மதங்கள், இவர்கள் பழங்கால மனிதர்கள் மதங்கள் உண்டாக்குனதல்ல, இது தேவனே ஏற்படுத்தினது. எப்போ ஏற்படுத்தினார்? முதற் பக்கங்களிலேயே வாசிக்கிறோம் வேதத்திலே. மனுஷன் பாவம் செய்த போது ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு தோலாலான உடையை தேவன் உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதுக்கு போவோம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு வருவோம். அப்போதான் இந்த ரத்தம் சிந்தப்படுதலுடைய சரித்திரம், ஹிஸ்டரியே நமக்கு விளங்கும். எப்போ அவனுக்கு தோலாலான ஆடை உண்டாக்கினார், எப்போ ரத்தம் முதலாவது சிந்தப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பதினேழாம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதுதான் வரப்போகிற இரட்சகரை குறித்த, இயேசுவை குறித்த முதலாவது வாக்குத்தத்தம், வேதத்திலே காணப்படுகிற முதலாவது வாக்குத்தத்தம். டைரக்டா சொல்றார் ஆண்டவர், உன் ஸ்திரீக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இவள் மூலமாய் பிறக்க போகிற ஒரு மனிதன் வந்து உன்னுடைய தலையை நசுக்குவான், நீ அவனுடைய குதிங்காலை நசுக்குவான். சிலுவையில் எப்படி குதிங்கால் அவன் நசுக்கினான், இயேசு தலையை நசுக்கினார் என்பதை குறித்து இங்கே முன்னறிவிக்கிறார் தேவன். இங்கே பிசாசினிடத்திலே, சாத்தானிடத்திலே பேசும்போது அவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், அன்னையிலேருந்து பிசாசுக்கு பயம் பிடிச்சிருச்சு. என்ன பயம் பிடிச்சிருச்சு? ஐயோ நம்மளை நசுக்கிறதுக்கு யாரும் ஆளு தயார் பண்றாரு, இவரு பெரிய சதி ஒன்று நடக்குது நம்மளை நசுக்கிறதுக்கு. அதனால தான் என்ன பண்ண, பெரிய தேவனுடைய மனுஷர்லாம் பாருங்க, எல்லாருக்கும் பெரிய பணக்காரனா இருப்பான், ஒரே விலைக்கு வாங்கி வச்சிருப்பான், ஆபிரகாம் மாதிரி ஆட்கள், ஆனா குழந்தை இருக்காது. இருக்கீங்களா? ஏன்னா ஏன் இவர்கள் குழந்தை பெறாதபடி தடுத்தான்னா, யாராவது தேவனை விரும்பி நேசிக்கிறவர்கள், தேவ சந்ததியா இருக்கிறவர்கள், தேவனை விரும்பி நேசித்து ஆராதிக்கிறவர்கள், இந்த மெய்யான தேவன் அறிந்திருக்கிறவர்கள் குழந்தை பெற்றுட்டா இவனுக்கு ஒரே பயம். ஐயோ நம்மளை தலையை நசுக்கிறேன்னு சொன்னாரு, ஒருவேளை இந்த குழந்தையாதான் இருக்குமோங்கிற பெரிய பயம் பிசாசுக்கு அன்னைக்கே பிடிச்சிருந்தது. ஆகையால் தான் மோசேயின் காலத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் அழிக்கும்படியாக ஏரோதை ஏவி விட்டு, பார்வோனை ஏவி விட்டு அங்கே வேலை செய்தான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழிக்கும்படியாக. அதுல இருந்து தப்பிச்சு தான் மோசே பிறந்தார். கடைசியில மோசே இல்ல ரட்சகர், மோசே வெறும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஏரோதை ஏவி விட்டு இயேசு பிறந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளையும், 2 வயசு குறைவான எல்லா பிள்ளைகளையும் அழிக்கும்படியாக பிசாசு ஏவி விட்டான். ஏன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து திடீர்னு வந்து நம்ம தலையை நசுக்க போகுதுன்னு அவனுக்கு அன்றைக்கே பயம் ஆரம்பித்து விட்டது. இல்ல கவனிங்க, அதை சொல்லிவிட்டு பிறகு ஆதாமை நோக்கி சொல்லுகிறார், அவனுக்கு என்ன நேரிட போகுது இந்த வீழ்ச்சியின் மூலமாக என்றது சொல்லுகிறார். 17, 18, 19 வசனத்திலே பூமி எப்படி மாறும், பூமியினுடைய சாபம் என்ன, ஆதாமுடைய நிலை என்ன எல்லாம் சொல்லுகிறார். 20ஆம் வசனம், இந்த தேவன் வந்து வரப்போகிற ரட்சகரை பற்றி சொன்ன பிறகு, தேவன் பேசி முடித்த பிறகு ஆதாமுக்கு பேசுகிறதுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்ச உடனே முதல்ல என்ன தெரியுமா பேசினா, தன்னுடைய மனைவியை ஏவாள் என்று பெயரிட்டான். அதான் முதல்ல அவன் பண்ணது. தேவன் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே
முதல் பேச்சு அவன் பேசினது ஏவாள்னு அவளுக்கு பேர் வச்சான். ஏவாள்ங்கிறது பெயர் கிடையாது, அது வெறும் டைட்டில். வாசித்து பாருங்கள் 21ஆம் வசனம், தேவனாகிய 20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏவாள் என்றால் தாயின் அர்த்தம், மதர். இவன் பேர் வைத்ததன் மூலமாக இந்த டைட்டிலை வைக்கிறான். ஆக்சுவலா அது பேர் கிடையாது, டைட்டில் தான். டைட்டில் தான் பேர் ஆயிடுச்சு, தாய். அந்த அம்மா பேர் என்ன? தாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னபடி இவள் தாயாவாள், அந்த குமாரனை பெற்றெடுப்பாள். இவன் மூலமாக வருகிறவர் தலையை நசுக்குவான், அந்த பிசாசின் தலையை நசுக்குவான் என்ற அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பெயர் வைத்தான் அவன் ஏவாளுக்கு. ஏவாள்னு பெயர் வைத்தது அவனுடைய விசுவாசம். ரட்சகர் வரப்போகிறார், ரட்சகர் மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் பிறப்பார், அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்கிறதை அவன் விசுவாசித்து தான் அங்கே அவன் பெயரிடுகிறான். தாய் என்று அவளுக்கு உடனடியாக பெயரிடுகிறான். அவன் அந்த பெயரை இட்ட உடனே தான் ஆண்டவர் அவனுக்கு தோலாடையை உண்டு பண்ணுகிறார். 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இவன் வந்து ஆம், இந்த ஸ்திரீயின் மூலமாக ஒருவர் வரப்போகிறார், மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் பிரவேசிக்க போகிறார். ஸ்திரீயின் வித்துன்னு சொன்னா கன்னியின் வயிற்றில் பிறக்கிறது. சாதாரணமாக வித்துன்னு சொல்றது ஆணினுடைய வித்துன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்திரீயின் வித்துன்னு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே கன்னியின் வயிற்றில் பிறப்பாருங்கிறதையும் 3:15 சொல்லிட்டார் ஆண்டவர், ஆதியாகமம் 3:15. ஆதாம் அதை விசுவாசித்தான், ஆதாம் அதை நம்பினான், இவளை தாய் என்று பெயரிட்டான். ஏனென்றால் இவள் இயேசுவுக்கே தாயாக போகிறவள், ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயா இருக்கிறவள். இவள் மூலமாக தான் இயேசுவே வரப்போகிறார் என்பதை அவன் அங்கே விசுவாசித்து அவன் அங்கே அறிக்கை செய்கிறான். அவன் சொன்ன உடனே, அவன் அதை விசுவாசித்து அந்த பெயரை விட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், சரி வா, இப்போ இன்னொன்னு காமிக்கிறேன். அவர் வந்து தலையை நசுக்குவார்னு இல்லையா, அது மட்டும் போதாது, அவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு இன்னொன்னு காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு மிருகத்தை கொண்டாந்து அடிச்சு அதனுடைய ரத்தத்தை சிந்தி தோலை உரிச்சு இவனுக்கு தோல் ஆடையை உண்டு பண்ணுகிறார். என்ன காண்பிக்கிறார்? அவர் வரும்போது உன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பார், அவர் செய்த அந்த மீட்பின் கிரியின் மூலமாக உனக்கு ஒரு பெரிய தோலாடையே கிடைக்க போகுது, உன்னுடைய பாவங்கள் மூடப்பட போகிறது, உன்னுடைய பாவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் அன்றைக்கு ஏற்பட போகிறதுன்னு உடனே அதை செய்கிறார் தேவன். அதை செய்துவிட்டு உடனே ஆதாமுக்கு அங்கே ஏவாளுக்கும் அங்கே போதிக்கிறார். இனிமே நீ வரலாம் என்கிட்ட, இனிமே வர வேண்டாம்னு சொல்லவில்லை, இனி வரக்கூடாதுன்னு உன்னை வெளியே துரத்தல நானே, இனிமே நீ என்னிடத்துல வர வேணும் என்றால் நான் இப்ப செய்தனே, இப்ப கொன்றேனே மிருகத்தை, ரத்தத்தை சிந்தினேனே, அது போல நீயும் சிந்தி விட்டு என்னிடத்துல நீ வரலாம். இதுதான் வழி. ஏன்னா பாவி, நீ பாவம் செய்து விட்டாய், இனிமே நீ வர வேணும் என்றால் ஒவ்வொரு முறையும் இதை செய்துட்டு தான் நீ வர வேணும். அதனால் தான் ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான, திருப்புங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே என்று சொல்லப்படுகிறது. நான் வேற விதமா வாசிக்கிறேன், கவனிங்க. கீழ்ப்படிதல்னாலே, விசுவாசம்னா கீழ்ப்படிதல், தேவன் சொன்னதை செய்யறது தானே விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறது தான் விசுவாசம். ஆபேல் பலியை கொண்டு வரும்போது, ஆதாமுடைய குமாரன் ஆபேல் பலியை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தான்? கீழ்ப்படிந்து கொண்டு வந்தான். விசுவாசத்தினாலே என்று சொன்னால் கீழ்ப்படிதல்னாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறான். என்ன சொன்னார் தேவன்? எதை கீழ்ப்படிந்து கொண்டு வந்தான்? தேவன் அவனுக்கு முதல்ல இட்ட கட்டளை என்ன? நான் இப்பொழுது மிருகத்தை கொன்றது போலவே நீயும் கொண்டு வந்து ரத்தத்தை சிந்த வேணும் என்று. அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆபேல் கொண்டு வர்றான். ஆபேலுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து விடல. ஆபேல் திடீர்னு நான் ஒரு ரிலிஜன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன், இன்னில இருந்து இனிமே தேவனத்துல வரதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியோட வரணும் அப்படின்னு அவனா ஸ்டார்ட் பண்ணான்? கிடையாது. தேவன் அவனுக்கு கற்பித்தார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலியை கொண்டு வந்தான். காயின் வெறும் தோட்டத்தில் இருக்கிற பொருட்களை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலோ இல்ல, தேவன் காண்பித்திருக்கிறார், அவருக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன், அதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே அப்படின்னா கீழ்ப்படிதல்னாலே. நான் காயினுடைய வழியை பின்பற்ற போறதில்லை, எதை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்லன்னு காயின் என்னுடைய சகோதரன் நினைக்கிறான், சரியல்ல. தேவன் எனக்கு கற்பித்த முறைமை, என்னுடைய தகப்பனுக்கு கற்பித்த அந்த முறையின்படி நான் கொண்டு போகிறேன். அவர் என்ன கற்பித்தார்? ரத்தம் சிந்துகிற பலி இல்லாம பக்கத்துல வராது, அதான் கற்பித்தார்.
கரெக்டா அதோட கொண்டு போறான். ஆகையால் தான் அதை எப்படி வாசிக்கணும்? கீழ்ப்படிதல்னாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, விசுவாசத்தினாலேன்றது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. எந்த வார்த்தை? பலியை கொண்டு வந்து செலுத்துன்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். காயினுடைய பலியை காட்டிலும் வந்து மேன்மையானதுன்னா ஏதோ விலை இருந்தது, ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் நல்லதா கொண்டாந்துதான் இல்லை, கிடையாது. அவன் வந்து கீழ்ப்படியில, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். ஆகையால் கர்த்தர் தான் பாருங்க ஆரம்பித்தார். கர்த்தர் அந்த பழக்கத்தை முதல் ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதன் மத்தியிலே ஏற்படுத்தினார். அவனுக்கு பிறகு இதை செய்யணும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் போல இருக்குது. ஆகையால் தான் ஆபேல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியை கொண்டு வந்து செலுத்தினான். அதன் பிறகு காலாகாலமாக எல்லா மனுஷர் மத்தியிலேயும் இந்த பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட குற்ற உணர்வு இருக்கிறபடினாலே தேவன் ஏற்படுத்தின இந்த பழக்கம், ரத்தம் சிந்துகிற பழக்கம் எல்லா மதங்களிடத்திலும் பரவி இருக்குதுன்னு நான் சொல்றேன். இந்த காட்டு மனிதர்கள் ஏதோ கோழியும் ஆட்டையும் அடிச்சாங்க ஆகையால் அப்படியே பரவிடுச்சுன்னு கிடையாது. தேவன் அடிச்சார் முதல்ல. அதுதான் இந்த காட்டு மக்கள்கிட்டலாம் பரவி எல்லா மக்கள்கிட்டையும் பரவி காலாகாலமாக தலைமுறையாக தேவன் ஆரம்பித்த பழக்கத்தை தான் எல்லா மதங்கள்லையும் இன்றைக்கு இந்த ரத்தம் சிந்துகிற நம்புகிறவங்கலாம் அதுல இருந்து தான் வந்தது. அதெல்லாம் நல்லா கவனிங்க. இன்னொன்னு சொல்ல போறேன். எங்கெங்கெல்லாம் அப்படிப்பட்ட நாடுகளில் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே, ரத்தம் சிந்தி பலியிடுகிற மக்கள் மத்தியிலே எங்கெல்லாம் சுவிசேஷம் பரவினதோ அங்கே அவர்கள் இப்பொழுது ரத்தம் சிந்துவதை நிறுத்தி விட்டார்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லா காட்டு ஜனங்கள், இனங்கள், எல்லா விதமான மக்கள், மதங்கள், மார்க்கங்கள் எங்கெங்கெல்லாம் பலிகளை செலுத்தி அவர்கள் ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமம் பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது முதல்ல என்னத்தை நிறுத்தினாங்க? பலிய நிறுத்திட்டாங்க. ஏன்? இனி பலி தேவையில்லை. இயேசுவினுடைய ரத்தம் தான் நமக்காக பலியாக கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் அங்கீகரித்து தான் அந்த பலியை நிறுத்தி விட்டார்கள். தேவன் அங்க ஆரம்பித்தது எங்க வந்து நின்னுச்சு? கல்வாரி சிலுவை அங்க வந்து நின்னுச்சு. அதுக்கப்புறம் பலி கிடையாது. அதுக்கப்புறம் மனுஷன் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து வர வேணும். நீங்க ஒண்ணும் பெரிய பலி எடுத்துட்டு வர வேண்டியதில்லை. என்ன பண்ணணும்? நாம் வந்து விசுவாசித்து வர வேண்டும். ஏன் ரத்தம்? பாருங்க, ஏன் ரத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார்? கொடூரமா இருக்குது கேட்க போனா. ஏன் ரத்தத்தை கேட்கிறார்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அந்த பாவம் செய்ததுக்கு தண்டனை என்ன? மரணம். அந்த மரணம் ஆனதுக்கு அடையாளம் என்ன? ரத்தம் சிந்தினாதான் உயிர் போச்சுன்றதுக்கு அடையாளம். ரத்தத்திலிருந்து ஒரு சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்தோன்னதான் உயிர் போச்சுங்கிறதற்கு அடையாளம். ஆகையால் தான் ரத்தம் சிந்துதலை ஆண்டவர் அங்கே கேட்டார். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ரத்தம் போதிக்கிறது வந்து ஏதோ இந்த நரம்புகளில் ஓடுகிற ஏதோ ஒரு லிக்விடை பற்றி நாம சொல்லலை. நம்ம ரத்தத்தை ஆராதிக்கிறதும் இல்லை, ரத்தத்தை வச்சு பல காரியங்களை பண்ணி விக்கிரகாராதனை பண்ணுகிறதும் கிடையாது. நிறைய இடத்துல அப்படி பண்றாங்க. பெல்ஜியம் என்கிற நாட்டிலே தி ஃபீஸ்ட் ஆஃப் தி ஹோலி பிளட், பரிசுத்த ரத்தத்தின் பண்டிகை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் பெல்ஜியம்ல. அங்கே இருக்கிற பெரிய பட்டணத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாளிலே ஒரு சின்ன ஒரு துணியை, ஒரு சில இரத்த கரைகள் படிந்த துணியை அங்கே ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். பெருங்கூட்டமாக ஊரை சுற்றி அதை எடுத்து செல்கிறார்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் வெள்ளைக்காரங்க பாருங்க, ஐரோப்பியர்கள் இதை பார்த்துட்டு அப்படியே நெடுங்குப்புற தலையில விழுந்து இந்த நெத்தி தரையில பட்டு அதனுடைய மண் இவனுடைய நெத்தியில படுற அளவுக்கு விழுந்து தன்னுடைய நெத்தி அதில் தேய்ச்சிக்கிட்டு அன்னைக்கு பூரா ஊர் முழுக்க இந்த நெத்தியில இந்த மண்ணின் அடையாளத்தோடு அவன் நடந்துகிட்டு இருப்பானா. ஜனங்கள் நெடுங்குப்புற விழுந்து இந்த ரத்தத்தை வணங்குகிறாங்க. என்ன இது? இந்த சின்ன கைக்குட்டையில் இந்த சின்ன துணியில இருக்கிற இந்த 2 சொட்டு ரத்தம் வந்து இயேசுவுடைய ரத்தம். இதை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம். இது ரொம்ப பரிசுத்தமான ரத்தமாக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ஊர்வலமா கொண்டாடுறோம், நீங்க எல்லாம் கும்பிட்டுங்கன்னு கொண்டாடுறாங்க. இருக்கீங்களா? இதை இவ்வளவு நவராகிறீங்க இந்த உலகத்துல சத்தியத்தை அறியாத மக்கள், கிறிஸ்தவ நாடு என்று சொல்ற மக்கள் மத்தியில கிறிஸ்தவத்துல இந்த பழக்கம் இருக்குது. என்ன கிறிஸ்தவமோ எனக்கு வழங்கல. கிறிஸ்தவர்கள் இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கைக்குட்டியை கும்பிட்டு உளுந்து கும்பிடுறான். சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு மண்ணை தூக்கி நெத்தியில தடவிக்கிட்டு நாள் முழுக்க திரியிறான். என்னன்னு கேட்டா பரிசுத்த ரத்தத்தை இவன் தரிசிச்சுட்டானா. இந்த பரிசுத்த ரத்தத்தை தரிசித்ததுனால இவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள்
விக்கிர ஆராதனை போற காரியங்கள் இந்த ரத்தத்தை வச்சு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய பாருங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் உண்டாயிடுச்சு. ரத்தத்தை குறித்து உள்ள பெரிய சத்தியத்தை போதிக்காம, இதனுடைய மேன்மையை போதிக்காம, இது என்ன செய்கிறது என்பதை ஜனங்களுக்கு அறிவிக்காம, அந்த சத்தியம் தெரிஞ்சா தானே மாறிடுவாங்களே, புத்தி வந்துருமே, பிசாசின் மேல ஜெயத்தை எடுப்பாங்களே. இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக ஒரு கோட்டையே கட்டி பிசாசை வெளியே வைப்பாங்களே. இயேசுவின் ரத்தத்தினுடைய சத்தியம் தெரிந்தா ஜனங்க மாறி விடுவார்களே. ஆகையால் பிசாசு என்ன பண்ணா, மூட பழக்கங்களை நாடு முழுக்க, தேசம் முழுக்க, உலகம் முழுக்க பரப்பி வச்சிருக்கிறான். எருசலேம்ல ஒரு கோயில் இருக்குதான், ஆலயம். இந்த ஆலயத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இங்கதான் இயேசுடைய சிலுவை பதிக்கப்பட்டிருந்தது. இயேசுடைய சிலுவை நின்று இடம்ன்றாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு குழி இருக்குதான். இங்க இந்த டூரிஸ்டா போறவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு, நிறைய பேருக்கு பாருங்க, எருசலேம் போறது தப்பு இல்லை, நான் கூட போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். இப்போ அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சில இடங்கள்லாம் இருக்குது. நான் இது வரைக்கும் போனதில்லை, ரொம்ப ஆசை இருக்குது. வாழ்நாளில் ஒரு முறை போய் பார்க்கணுன்னு இருக்குது. எல்லாம் சேர்ந்து வேணா ஒரு டூர் போகலாம் வாங்க, காசு கொஞ்சம் சேர்த்து. போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாருங்க, நிறைய பேருக்கு தவறான அங்கே போய் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்களாம். ஏன் இங்கே எடுத்த செல்லாதா? இங்க ஒழுங்கு முறையா எடுக்க காணோம். இங்க என்ன செய்யணுமோ அது விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்க. அங்க போய் இங்க நான் அடுத்த வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், தேவைதானா இது? ஏதோ அங்க இருந்தா பரவாயில்ல, ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அதுக்கு நான் அங்க போய் எடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாம். நிறைய மூட பழக்கம் நம்ம ஆளுங்கிட்டையும் இருக்குது பாருங்க. சத்தியம் சரியா தெரியாத இடங்கள்ல எல்லாம் நிறைய மூட பழக்கங்கள் இப்படி இருக்கும். அங்க அந்த எருசலேம்ல உள்ள அந்த கோயில்ல சொல்றாங்க, சிலுவை இங்க தான் இருந்தது. சிலுவை நின்று இடத்துக்கு அடையாளமா அந்த குழி இருக்குது. அந்த குழியில் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களாம். என்னையா அது இருக்குதுன்னு கேட்டா, இந்த இயேசுவின் ரத்தம் இந்த சிலுவையில சிந்தப்பட்டு இந்த குழி வழியா போய் நேரம் எங்க போதான், ஆதாமுடைய கல்லறைக்கு போதான் சொல்றாங்க கதை. ஆதாமுடைய கல்லறைக்கு போய் அங்க ஆதாமுடைய ஒரிஜினல் சின், முதல்ல அவன் செய்த பாவத்தை, எல்லா பாவத்துக்கும் காரணமா இருந்த அந்த மகா பெரிய பாவத்தை கழுவுதான். இப்ப ஏற்பட்ட மூடத்தனத்தை அவ்வளவு பேர் போய் நின்றுட்டு அந்த கோயில்ல கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம், அதோட தப்பு கிடையாது. இவன் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நம்ம ஒன்றும் அதை ஆராதிக்கிறது இல்லை, அதை கும்பிட்டுக்கிறது கிடையாது. இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஹலோ, நாம எருசலேம் போய் ஆராதிக்கணும் கிடையாது, இங்கேயே எருசலேம் தான் நமக்கு. நம்ம அந்த தேவாலயத்தில் நுழைஞ்சு ஆராதிக்க கிடையாது, நாம தான் தேவனுடைய ஆலயம். இதை விட்டுட்டு எங்கேயோ ஆலயத்தை தேடி போக வேண்டியது கிடையாது. சத்தியம் தெரிஞ்சா பாருங்க, எல்லாம் வெளிச்சம் வந்துடும். அதுக்கப்புறம் மடத்தனங்கள்லாம் நீங்கும். ஆனா இப்படி உலகம் முழுக்க இந்த ரத்தத்தை வச்சு, இந்த ரத்தம் அங்க போய் ஆதாமுடைய பாவத்தை கழுவுது, அதை கழுவுது, எல்லா கதையும் பேசுவான். ஆனா வேத வசனத்துல என்ன சொல்லுது ரத்தத்தை பற்றி, அதை மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹலோ, அதை படி டைம் இல்லை. இந்த மாதிரி கதை கேட்டால் நம்ம பெந்தோஸ்தாலும் கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து ஒழுங்கா. அப்படிங்களா, ஆதாமுடைய பாவத்தை கழுவுதுங்களா? போய் கூட்டு போனால் அதான் முக்கால்வாசி டூர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் விவரம் தெரியாத டூராக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு அப்படிங்களா இது கழுவுதுங்களா, அப்போ அதை கழுவுனா நம்ம பாவம் கூட சரியா போய்டும் நம்பிட்டு வருவாங்க திரும்பி வரும்போது. சொல்றேன் கேளுங்க, இயேசுனுடைய ரத்தத்தையே போய் எங்கேயாவது எவனாவது கைக்குட்டல பிடிச்சி வச்சிருந்தாலோ அல்லது ஏதாவது குழியில பிடிச்சி வச்சிருந்தாலோ, எங்க இருந்தாலும் சரி, அதுல 2 சொட்டு ரத்தம் கிடைச்சா கூட அதை கொண்டாந்து தடவினீங்கன்னா கூட பாவம் போகாது. ஹலோ, நாம் அப்படி நம்புகிறது கிடையாது இயேசுடைய ரத்தத்தை பற்றி. இயேசு ஒரு தடவை தன்னுடைய ரத்தத்தை குறித்து பேசினார். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லைன்னாரு. உடனே எல்லாம் கடவுளை என்ன பெரிய பயங்கரமான உபதேசமா இருக்குன்னு ஓடியே போயிட்டாங்க. 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவருடைய உபதேசத்தை கேட்டு இப்படி ஒரு உபதேசம் தேவையா, ரொம்ப கடினமான உபதேசம், எல்லாம் வீட்டுக்கு போவோன்னு போயிட்டார். இயேசு திரும்பி பார்க்குறாரு, வெறும் சீஷன் மட்டும்தான் இருக்காங்க. மீதி பேரெல்லாம் போயிட்டு ஆயிரக்கணக்கான பேர் தான் எல்லாம் போயாச்சு. இயேசு சொன்னார், நீயும் போறதுக்கு ரெடியானார். அப்பதான் பேதுரு சொன்னா, ஆண்டவரே நாங்க எங்க போவோம், உம்மிடத்திலே ஜீவ வசனம் வார்த்தை உண்டே, the word of life, நாங்க எங்க போவோம்ன்றான். நீயும் போறதுனா போ. அவனுக்கு புரியல, அவனுக்கு அஃபெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க இயேசு சொன்னதை வச்சு அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சு. என்ன காட்டுத்தனமா பேசுறாரு, என் மாம்சத்தை புசின்றாரு, ரத்தத்தை குடின்றாரு. இப்படி ஒரு மதம் இருக்குதா, என்ன புது மதத்தை போதிக்கிறார் போல இருக்கு. ரத்தத்தை குடிக்கணுமா நம்ம? நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நம்ம கம்யூனியன் எடுக்கிறத வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு புரியுது இல்லை. அவங்க சொல்றாங்க, ஓ இவங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவின் ரத்தத்தையே எங்கேயோ அற்புத விதமா பிடிச்சி வச்சிருந்து
அதையே கொண்டாந்து தலையில ஊத்தி உச்சந்தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் கழுவி, இல்லது அதையே ஒரு சின்ன கப்பலை ஊத்தி ஒவ்வொரு மாசமும் குடிச்சாலும் அதனால விமோசனம் உண்டாக போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம இடத்துல கிடையாது. இருக்கிறீங்களா? சிலருக்கு இந்த கம்யூனியனை பற்றி, திருவிருந்தை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம். என்ன? அந்த திருவிருந்தின் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற வேளையிலே அது எப்படியே வினோதமாக, அற்புத விதமாக, இன் சம் மிஸ்டீரியஸ் வே, நமக்கு தெரியாத புரியாத விதத்திலே அது இயேசுவினுடைய மாம்சமாகவே மாறிவிடுகிறது, ரத்தமாகவே மாறிவிடுகிறது. நம்ம குடிக்கும் போது அது அப்படியே மாறிடுது அப்படின்னு சொல்லி அநேகம் பேர் அதை கும்பிட்டுக்கிறாங்க. இப்போ ஹலோ, இருக்கிறீங்களா? எதை கும்பிட்டுக்கிறாங்க? அந்த அப்பத்தை கும்பிட்டுக்கிறாங்க. கவனமா கேளுங்க. சத்தியத்தை அறிஞ்ச மக்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த அப்பத்தை கும்பிட்டுக்குவான், இந்த ரத்தத்தை. ஏன்னா அவனுக்கு என்னன்னா இது இயேசுவினுடைய மாம்சமாகவே மாறிடுது, இயேசுவினுடைய ரத்தமாகவே மாறிடுது. நம்ம குடிக்கும்போது அதை தான் குடிக்கிறோம்னு நினைச்சுக்கிறான். ஆகையால் தான் இது ஒரு ஐடாலட்ரி மாதிரி, விக்கிர ஆராதனை மாதிரி அதை கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி காமிச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் விக்கிர ஆராதனை. அது நம்ம பண்ணுகிறது கிடையாது. இருக்கிறீங்களா? இதெல்லாம் பாருங்க எப்படி சொல்ல வேண்டியதா, அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கிறாங்க உலகத்தை. இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிட்டு நம்ம சொன்னா அது எப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கு இன்னைக்கு உலகம். அதை நம்ம கும்பிடுறது இல்லைங்க. இந்த அப்பத்தை கும்பிடுறோமா? கிடையாது. இந்த கப்பை கும்பிடுறோமா? கிடையாது. இதை தூக்கிட்டு இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோமா? கிடையாது. அதை நம்ம பண்றது கிடையாது. ஏன் பண்றது கிடையாதுன்னா அது அப்படி கிடையாது. இயேசுனுடைய நொறுக்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் அது அடையாளமாக தான் இருக்கிறத ஒழிய இது அதான் மாறுறது கிடையாது. அப்படியே மாறினாலும் ஒரு பெரிய அற்புதத்தினால மாம்சமாவே அவருடைய ரத்தமாவே மாறினாலும் அதன் மூலமா பயன் கிடையாது. அவருடைய மாம்சம் என்ன ஊர்ல இருக்க அவ்வளவு பெருமா சாப்பிட முடியும்? அவ்வளவு கிடையாதுங்க. அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி ஒரு பக்கெட்ல பிடிச்சிருந்தா கூட உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு போதுமா? முடியாது. அதுல பயன் கிடையாது. அதை நாம் விசுவாசிப்பதில்லை. பின்ன என்ன விசுவாசிக்கிறோம் இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றி? திருப்போம் எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். மிக தெளிவாக பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் அதுதான் சரியான புத்தகம். அது இதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து நமக்கு முன்னாலே வைக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன நடந்தது ரத்தத்தை வச்சுன்னு சொல்றான். அதை வச்சு நம்ம இப்பொழுது நாம் இயேசுவின் ரத்தத்துக்கு அதனுடைய அர்த்தத்தை நாம் எடுத்து காண்பிப்போம். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். எல்லாத்தின் மேலையும் ரத்தத்தை எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், அதாவது இந்த உலகத்திலே கையினால் செய்யப்பட்ட தேவாலயத்துக்குள்ளேயோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இயேசு நுழையலையாம். அது பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தி விட்டு ஆடு மாடு ரத்தத்தோடு கொண்டு போய் நுழைஞ்சாங்க. இயேசு அங்க நுழையல. எங்க நுழைஞ்சாராம்? பரலோகத்தில் தானே. எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தில் தானே. இயேசு என்ன பண்ணார்? ரத்தத்தை நம்முடைய பிரதான ஆசாரியனாக நமக்காக அவரே பலியாகி அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இருக்கிறீங்களா? பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷத்தோடும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. பலியெல்லாம் நின்று போச்சு. ஏன்? இனிமே பலி கிடையாது, இதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானதுக்கு முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம்.
ரத்தத்தை பற்றி. ரத்தத்தை கும்பிட்டுக்கல, நம்ம ரத்தத்தை வச்சு விக்கிரகாராதனை பண்ணிட்டு கிடக்கல. நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த ரத்தம் சிந்தப்பட்டு, இந்த ரத்தம் இயேசுவினாலே தேவனுடைய சமூகத்துக்கே கொண்டு போய் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தத்தின், சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது. சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. இந்த ரத்தத்தை வச்சு கும்பிட்டு இருக்க சொல்ல, ஊர்வலம் போக சொல்ல, இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு இதை குடிச்சா இதை தடவிக்கிட்டா அதை ஆயிடும் சொல்லல. இந்த ரத்தம் எங்க கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? ரத்தம் அங்க போயிடுச்சுன்னா இங்க எங்க கைக்குட்டையில பிடிச்சாங்கன்னு தெரியல. எப்படி? ஹலோ, இது ஏதோ ஊரை ஏமாத்துற வேலை. இந்த குழியை காமிச்சு இங்க போயிருக்கின்றான், இங்க போய் ஆதாமுடைய கல்லறைக்கு போயிருக்கு. வேதம் அப்படியா சொல்லுது? வேதம் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே இயேசு கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கிறார் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை. அங்கே அது செலுத்தப்பட்டிருக்கிறது, நமக்காக கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அதை கண்டு திருப்தி அடைந்து விட்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனை நமக்கு கிடைத்து விட்டது என்ற திருப்தி, அதுதான் propitiation, கிருபாதாரம். அதுதான் தேவனை நம்ம இடத்தில் கிருபை காட்ட வைக்கிறது, இரக்கத்தை காண்பிக்க வைக்கிறது. எது? இந்த ரத்தம். மனுஷனுடைய பாவம் நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டது என்கிறது. அங்கே பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் ரத்தத்தை கொண்டு போன போது அங்கே தேவன் திருப்தியானார். மனுஷன் மீது இன்றைக்கு இரக்கமும் தயவும் கிருபையும் அவர் காண்பிக்கிறார். மூடத்தனத்தை ஒழிக்கணும். மூடத்தனத்தை என்ன பண்ணுங்க? ஒழிக்க வேண்டும். எல்லா மூடத்தனத்தை விட கிறிஸ்தவங்கள்ட்ட தான் நிறைய மூடத்தனம் இருக்கு. இன்னும் ஒன்றரை காரியம் மட்டும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன் பாருங்க. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த ரத்தமே தேவையில்லைங்க, இயேசுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியா இருக்குது, அவருடைய சிலுவை மரணம் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறது, அது இதுன்னு சொல்லி இந்த ரத்தத்தையும் சிலுவை மரணத்தையும் போக்கடிக்கிறார்கள். இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிபரல் தியாலஜிக்காரங்க, தாராளமய இறையியல் கொள்கை. அவர் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச். ரத்தம் சிந்துறது, சிலுவையில் அடிபடுறது, அதனாலதான் மீட்பு உண்டாகிறது, டூ மச். அவர் உலகத்தில் வாழ்ந்ததை பார்த்தாலே நம்ம நல்லா ஆயிடுவோம். அவர் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை பார்த்தாலே நம்ம நல்லா வாழணும்னு தோணும். அவருடைய பெரிய அந்த சிலுவை மரணத்தை பார்த்தாலே அவருடைய தியாகம் என்ன நமக்கு புரியும். நான் சொல்றேன் கேளுங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சாகிறதுக்கு முன்னாலே அங்கே ரத்த வேர்வை சிந்துறார், வேதனைப்படுறார். நான் கேட்கிறேன், உலகத்தில் ரத்த சாட்சியா மறிக்கிறவங்களாம் போய் ரத்த வேர்வை சிந்துறாங்களா? ரத்த சாட்சியா மறிக்கிறவன் அவன் சொல்றான், தாராளமா என்ன கொண்டு போய் சிங்கத்துக்கு போடு போடு, நான் சாகுறேன், நான் தேவனிடத்தில் போறேன்னு சொல்லிட்டு ரத்த சாட்சியை மறிக்கிறவன் 99% பேர் தைரியத்தோட போறான், தலையை கொடுக்குறான் வெட்டப்படுறதுக்கு. சிங்கமும் புலியும் சாப்பிடுறதுக்கு ரோமாபுரியிலே கொண்டு போய் போட்டுட்டு தின்றதை வேடிக்கை பார்த்தாங்க அந்த காலத்தில். ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து ஜனங்க கிறிஸ்தவர்களை தின்னுகிறத அவரெல்லாம் பயந்தா நடுங்கினார்கள். அவர்களை ரத்த வேர்வையா விட்டாங்க கிடையாது. அவன் தைரியமா தன்னுடைய ஜீவனை இயேசுக்காக கொடுக்க ஆயத்தமா இருந்தான். இயேசு வெறும் ஒரு ரத்த சாட்சியை போல மரித்திருந்தார் என்றால் கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை விட்டு அவ்வளவு பெரிய வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இயேசு அவ்வளவு பெரிய வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் ரத்த வேதனை விட்டாருங்க? ஏன் ரத்த வேர்வை விட்டார்? நான் சொல்லுகிறேன், ஏன் என்று சொன்னால் வெறும் சாவுக்கு பயந்து அவர் பயப்படலாங்க. சாவுக்கு பயந்து பிதாவே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கபடி செய்யும் சொன்னாரே. அவர் என்ன சாகிறதுக்கு பயந்தா சொன்னாரு? கிடையாது. சாதாரண ரத்த சாட்சி அப்படி சொல்றது இல்லை. நான் சொல்ல மாட்டேன் என்ன சாகடின்றா இயேசு சொல்வார் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் ரத்த சாட்சி இல்லை. அதனால தான் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கபடி உமக்கு சித்தமானால் செய்யும். ஏன் சொன்னார்னா, உலகத்தின் பாவமே இவர் மீது சுமக்கப்பட போகிறது. தேவனுடைய கோபத்தின் அக்கினி இவர் மீது வந்து விழப்போகிறது. தேவனுடைய கோபாக்கினை இவர் மீது வந்து சேரப்போகிறது. இதுக்கு தான் பயந்தார் அவர். வெறும் சாகிறதுக்கு பயப்படல. உலகத்தின் பாவம் இவர் மீது வந்து சுமரப் போகிறது. தேவனுடைய கோபத்தின் அக்கினி இவரை பட்சிக்க போகிறது. தேவனுடைய கோபத்துக்கு இவர் ஆளாக போகிறார். உங்களையும் என்னையும் தண்டிக்க வேண்டிய தேவன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி இயேசுவை சிலுவையிலே வைத்து சிலுவை மரத்தில் அவரை தொங்க விட்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய அக்கினியை அனுப்பித்து அவரை பட்சித்து போட்டார். அதுக்கு தான் பயந்தார் இயேசு. ஹலோ, இருக்கிறீங்களா? அதுக்கு பயந்தாருங்க, சாவுக்கு பயப்படல. தேவனுடைய கோபம் உலகத்தின் பாவத்தின் மேலாம் வந்து விழ வேண்டிய கோபம், உங்க ஒவ்வொருவருடைய மேல வந்து விழ வேண்டிய அந்த கோபம், என்னுடைய மேல வந்து விழ வேண்டிய அக்கினி,
என்னையும் உங்களையும் பட்சிக்க வேண்டிய அந்த கோபத்தின் அக்கினி இவர் ஒருவரே பட்சிக்க போகிறதே. தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக எந்த மனுஷனும் பயப்பட வேணும். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவதற்கு எப்பேற்பட்ட மனுஷனும் பயப்பட வேணும். அதற்கு தான் பயந்தார். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக போகிறோமே என்று சொல்லிதான் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி. ஏன் இதை சொல்றேன்? இயேசு மரித்தது ஏதோ முன்னுதாரணமா, ஏதோ அன்புக்கு அடையாளமாக, அவர் நல்லவர்னு காமிக்கிறதுக்காக, இல்லை அவர் நல்லவர் இருந்து பொல்லாதவன்லாம் தூக்கி கொண்டு விட்டான், இவர் பெரிய ரத்த சாட்சி, அப்படி மறிக்கலைங்க. இயேசுவரை உலகத்தில் அனுப்பிச்சு, பலியாவே அனுப்பிச்சு, இவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி கல்வாரி சிலுவையில அந்த பலிபீடத்தின் மேல தேவனே ஆபிரகாம் கொண்டு போய் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை வைத்து வெட்ட ஆயத்தமானது போல தகப்பனே கொண்டு வந்து தன்னுடைய குமாரனை சிலுவையில ஏற வைத்து அங்கே அவரை கொன்று போட்டார் நமக்காக. ஆபிரகாமே தன்னுடைய மகன் கொல்ல நினைத்த போது கத்தியை ஓங்கின போது தேவதூதன் வந்து நிறுத்தினான். தேவன் சொல்லாம சொல்லிட்டார், அங்க நீ உன் மகனை கொல்லாதப்பா, நான் என்னுடைய மகனை உனக்காக கொண்டுடுறேன், நீ விட்டுரு, இவன் ஜீவிக்கட்டும் சொல்லிட்டார். ஹலோ, இருக்கிறீங்களா? எப்பேற்பட்ட மீட்பின் செயல் பாருங்க. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களை தெளிக்க சொன்னார். அப்பதான் மரணதூதன் வரும்போது கடந்து போவான்னு சொன்னார். இல்லைன்னா மரணதூதன் வீட்டில் இருக்க முதற் பெயரான பிள்ளைய கொன்று போடுவான். ஞாபகம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். அது ஏன்? அது ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு. வீட்டில் ஓடி விளையாண்டுட்டு இருந்த ஆடை ரட்சித்தது மனுஷனை, அந்த முதல் பிள்ளைய, முதற் பேரான பிள்ளையை எந்த ஆடு ரட்சித்தது? வீட்டில் கட்டி வச்சிருந்தாங்களே பின்னால், அந்த ஆடு ரட்சித்தது கிடையாதுங்க. கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் கொண்டாந்து தெளிக்கப்பட்டு அங்கே பூசப்பட்டது பாருங்க. அப்படிப்பட்ட ஆடு தான் ரட்சிக்க முடியும். வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கிற ஆடு ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுடைய இந்த 3.5 வருஷம் ஊழியத்தினால் நாம் ரட்சிக்கப்படலை. ஹலோ, இயேசு நமக்கு காட்டின முன்மாதிரி நல்ல அருமையானதுதான். அவர் வாழ்ந்த முறை அருமையானதான். அவருடைய பரிசுத்தம் மேன்மையானதான். அது நம்மை ரட்சிக்கவில்லை. இயேசு இந்த உலகத்தில் வந்தது நம்ம ரட்சிக்கல, அவர் வாழ்ந்தது நம்ம ரட்சிக்கல, அவருடைய முன்மாதிரி நம்ம ரட்சிக்கல, அவருடைய அன்பு நம்ம ரட்சிக்கல, அவருடைய தியாகம் நம்ம ரட்சிக்கல. அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார், ரத்தத்தை சிந்தினார், அதுதான் நம்ம ரட்சிக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா?